ஹாய் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் சின்ன வயசில் கூட இந்த மாதிரி கம்மல்லாம் போட்டது கிடையாதுங்க. இப்போ நான் மாடலாக போடுறேன். ஏன்னா சின்ன வயசில் அப்பா அம்மா வந்து எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அவங்க வந்து குழந்தைங்கள கொஞ்சம் மேங்கஸ்தாவே வைக்கணும் தான் பார்ப்பாங்க. குழந்தைங்கள வந்து என்னன்னா அவங்கள வந்து அவங்க பார்வைக்கு ரொம்ப உயரமான இடத்துல வைக்கணும் குழந்தைங்கள அப்படின்ற எண்ணத்தில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி எங்கள் நைனா வந்து எனக்கு பவுன் கம்மல் தான் வாங்கி கொடுத்தாரு. காதில் எனக்கு கருத்தறிஞ்சிலேருந்து காதில் வந்து குட்டியாக ஒரு காதோடு சேர்ந்த மாதிரி ஒரு பவுன் கம்மல் போட்டிருந்தேன். கழுத்தில் பவுன்லாம் போடல. கல்யாணம் பண்ணி வர ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் முன்னாடி எங்கள் பவுன் செயின் போட்டிருந்தேன். ஆனால் வந்து காதில் வந்து கவரிங் போட்டதே கிடையாது மக்களே. ஆனால் இங்கே வந்து காதில் கவரிங்லாம் போடுற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இங்கன்னா எங்கே நம்ம மாமியார் வீட்டில் நம்ம புருஷன் வீட்டில். ஆனால் இதை வந்து நான் அசிங்கமாவோ வெக்கமாவோ இது வந்து துயரமாவோ துக்கமாவோ இதை நான் சொல்லலை. இது ஒரு பெருமையாக தான் சொல்கிறேன். பவுன் கம்மல் இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபீல்லாம் பண்ணலை. ஏன்னா சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து நான் வேலைக்கு போகாத வரைக்கும் நான் வந்து காசு என் கையில் கிடையாது. ஆனால் இப்போ நான் வேலைக்கு போக ஆரம்பித்த பிறகு என் கையில் இப்போ என்னால் என்னுடைய சம்பளத்தை வாங்கி ஒரு 2-3 மாதம் சேர்த்து வச்சுன்னா என்னால் கம்மல் காதுக்கு எடுக்க முடியும். ஆனாலும் நான் அதுக்காக நான் என்னுடைய கம்மல் எடுக்கணும் அப்படின்றதுக்காக என்னுடைய காசை நான் செலவு பண்ணலை, வைக்கலை. அதுக்காக குழந்தைங்களுடைய படிப்பு செலவுக்காக நான் அதை கொடுக்குறேன், செலவு பண்ணுறேன் அப்படின்றதுனால எனக்கு பெருமையாக தான் இருக்குது. அடப்போ கம்மல் போட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு இந்த காசு செலவாச்சுன்னா அது எனக்கு பெருமை தானே அப்படின்னு சொல்லிட்டு வர்ற காசு நான் சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையுமே வந்து பசங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டிடுறேன் மக்களே. அதில் பெருமை தான் நினைக்கிறேன். இப்போ வந்து காதில் வந்து கவரிங் கம்மல் போட்டுக்கினே அப்படின்னு சொல்லிட்டு நான் காசு அசிங்கப்படல. ஆனால் நான் இப்போ ஏற்கனவே போடுறதில்ல. இப்போ ஏன் கம்மல் இல்லாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே போடுறது பார்த்தீங்களா, அந்த கம்மல் வந்து கற்று போச்சு. இன்றைக்கி 2 கவரிங் கம்மல் வாங்கினேன். அது அந்த கம்மல் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் என்னுடைய இவ்வளோ நாள் எல்லாருமே வந்து பெண்கள்லாம் வந்து வளையல் டப்பா, கம்மல் டப்பா, அது இதுன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் நான் வந்து ஒரு டப்பா வச்சுருக்கிறேன். அந்த டப்பாவில் என்னென்ன வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதிகமாக நான் அதையும் இதையும் வாங்கலாம், காசுலாம் செலவு பண்ண மாட்டேன் மக்களே, சரிங்களா? நான் அந்த டப்பாக்குள்ளே என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் வாங்க. இதுதான் மக்களே நான் சொன்னேன் அந்த டப்பா. இந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பெரிய லெவலில் ஒன்றும் இருக்காது, குப்பை தான் கிடக்கும். அந்த குப்பையை என்னென்ன குப்பை இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துலாமா? பாருங்க, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவில் ஒரு கம்மல் இருக்குது மக்களே. அந்த கம்மல் வந்து எனக்கு என்னுடைய சேனல் மூலயமா அறிமுகமானவங்க தான் ஒரு சிஸ்டர். அவங்க வந்து எனக்கு ஆசையாக இந்த கம்மல் வந்து அனுப்புனாங்க. ஆனால் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. பெருசாக இருந்ததுனால அவங்கள்ட்ட என்னால் அதை போட்டு காதில் ரொம்ப நாளைக்கு போட்டிருக்க என்னால் முடியல. ஏன்னா வந்து வெயிட்டாக இருக்குது பாருங்கள். அவங்க வந்து ஆசையாக எனக்கு வந்து அனுப்புனாங்க அந்த சிஸ்டர். இந்த வீடியோ பார்க்குறதுலாம் தெரியல, உங்கள் நினைவாக இந்த கம்மலை வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன் சிஸ்டர் நான், சரிங்களா? பாருங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் சின்னதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் போடுவோம். என்னடா தும்புறான் என் பையன். சிஸ்டர் இங்கே பாருங்கள், நீங்கள் கொடுத்த கம்மலை வந்து நான் உங்கள் நினைவாக அப்படியே வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கம்மல். ஆனால் 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் வந்து கருக்கவே இல்லை, அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செயின். ஏதாவது இதை எடுத்து வைப்பேன், நான் தவிர போட மாட்டேன். இதெல்லாம் வந்து ஒரு 2-3 வருஷம் ஆகுது இதெல்லாம் எடுத்து வச்சு, நான் போடுறதே இல்லை. இது வந்து 50 சொன்னாங்க. இது 2 வருஷம் ஆகுது இது கிடக்குது. இது வந்து சும்மா 20 ரூபாய் நிற்கும்ல, அது ஒன்று வாங்கினேன், அது அப்படியே கிடக்குது. எல்லாம் நான் போடுறதே கிடையாது மக்களே, பார்த்துருக்க மாட்டீங்க நீங்களாம். இதுதான் இந்த டப்பாவில் இருக்கிறது இதுதான். அடுத்த டப்பாவில் என்னென்னு பார்க்கலாமா? இந்த டப்பாவில் பாருங்கள், இது வந்து ஒரு செயின் கடையில் போய் எடுத்தது, 50 செயின். எல்லாம் பாருங்கள், இதில் வந்து தாமரை மாதிரி எல்லாம் போட்டிருக்கோம், இந்த டிசைன் போட்டிருக்கோம். சரியாக காட்ட முடியல. இதில் தாமரை மாதிரி டிசைன் இந்த தெரியுதா? இந்த டிசைன் வந்து நல்லா இருந்துச்சு, அதனால் வாங்கினா அது 50 சொன்னாங்க. இது எடுத்து எப்படியும் வந்து 2-3 வருஷம் இருக்கும். எங்கள் அம்மா வீடு கொடுத்துட்டு போகும்போது இந்த செயினை வாங்கினேன். அப்போ போட்டேன் அதே தான். எங்கள் அம்மா வீடு கொடுத்து நான் போகும்போது அன்றைக்கி என்னுடைய கழுத்தில் போட்டேன் அதே தான். அதுலேருந்து அப்படியே இதில் தான் இருக்குது. புதுசாகவே இருக்குது, 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அப்படியே தான் இருக்குது மக்களே. இந்த டப்பாவில் இருந்தது அதே தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் கம்மல் வாங்கினேன். அந்த கம்மல் தான் இது. கம்மலே அதிகம் அவங்க வச்சில்ல, டிசைன் கொஞ்சம் தான் வச்சுருந்தாங்க. 50 இருந்தால் கொடுங்கன்னு கேட்டேன். அந்த 50 தான் இது 50 அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. 6 மாதம் கேரண்டி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வீணாகிடுச்சுன்னா நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு கம்மல் கூட நீங்கள் கொடுத்துட்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் இது ஒரு கம்மல், இது இந்த பாருங்கள், இது ஒரு மாடல். இது ஒன்று, இது ரெண்டும் இன்றைக்கி எடுத்தேன். ஆனால் வந்து வீணாகுமா என்னன்னு எனக்கு தெரியல. பாருங்கள், இதான் எடுத்தது. இந்த டப்பாலையும் 100 ரூபா மக்களே. இது 100 ரூபா, இது 100 ரூபா. நான் இதெல்லாம் இந்தமாரிலாம் காசு கொடுத்து இந்த பொருளாக வாங்கவே மாட்டேன்.
ஏன்னா இதை வாங்குறதே இந்த காசை சேர்த்து வச்சு ஒரு பவுன் கம்மல் வாங்கலாம்னு நினைப்பேன். இந்த மாதிரி காசெல்லாம் அடிக்க மாட்டேன். இருந்தாலும் எனக்கு இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு கம்மல் இல்லை போட்டுக்கிறதுக்கு. அதனால் வந்து இதை வந்து வச்சு வாங்க மக்களே. அதுக்கப்புறம் இப்போ என்னென்ன மோகம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு மக்களே. இந்த வளையல் வாங்கி என்னென்னா ஆன்லைனில் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் வந்துச்சு. நாங்கள் வந்து கொரியர் மூலயமா அனுப்புவோம், நீங்கள் வாங்கிக்கிங்க, உங்களுக்கு கோல்டு வளையல் வந்து ப்ரைஸ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வந்துச்சு. நான் தான் ஏமாற ஆளாச்சே, என்ன பண்ணிட்டேன், அந்தமாரி வந்ததுன்னு சொல்லிட்டு சரி வாங்கலாம்னு சொல்லிட்டு கொரியர்லேருந்து கொடுத்தாங்க. உள்ள வளையல் இருக்குதுங்க, தங்க வளையல்னு சொன்னாங்க. 700 கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிங்க போதும், தங்க வளையல் 700 அப்படின்னு சொன்னாங்க. என்ன தங்க வளையலாம் 700 தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். சரின்னு சொல்லிட்டு வாங்கி பிரித்து பார்த்தா 4 வளையல் இருந்துச்சு. 2 வந்து எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன், இது வந்து நான் 2 வச்சுக்கிறேன். 4 வளையல். ஆனால் 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு மக்களே. ஆனால் வந்து புதுசாகவே தான் இருக்குது. இதில் வந்து ஒரு கிராம் வந்து பவுன் கலந்துருக்காங்க. நான் வந்து ஃபுல்லாக நினச்சிட்டேன். இதில் வந்து 1 கிராம் வந்து பவுன் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் கேள்விப்பட்டேன். இது ஆனால் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. 700 4 வளையல். இது அப்படியே 10 வருஷத்துக்கு மேலே அப்படியே தான் இருக்குது பார்க்கறதுக்கு புதுசாகவே. 2 எங்கள் அம்மா கையில் போட்டிருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குது. என்கிட்ட சொன்னாங்க, ஏமா என்கிட்ட 2 வளையல் கொடுத்தியே, மீதி 2 வளையல் என்ன பண்ணேன், அந்த வளையல் அப்படியே ஒன்றுமே ஆகலை, நல்லா இருக்குது, அந்த 2 வளையல் சும்மா வச்சுருந்தா என்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்படி எங்கள் அம்மா கேட்ட பிறகு தான், எங்கள் அம்மா கேட்டே 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இது வந்து நான் இந்த டப்பா கூட தான் ஒரு 10 வருஷமாக நான் இதை கையில் போடவே இல்லை. எங்கள் அம்மா தான் போட்டாங்க 2 வளையல், நான் போடவே இல்லை. இதில் தான் கலந்துச்சு. இதையும் எங்கள் அம்மாட்டே கொடுத்துருந்த மக்களே. நல்லா இருக்குது, அது பவுன் மாதிரி. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நிறைய வளையல் எல்லாம் சேர்த்தோம்னா சேர்த்துட்டா வரும். நான் வந்து தனித்தனியாக கிடக்குது, ஆனால் நான் எதுவுமே போட மாட்டேன். என் கையில் போட்டிருக்க வளையல் பாருங்கள், 1 வருஷம் ஆகுது. எங்கள் அம்மா வந்து மலையூர் கோயிலுக்கு போனாங்க, அப்போ வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. 1 வருஷமும் 4 மாதம் தான் ஆகுது இந்த வளையல் போட்டு. 1 வருஷமாகவே என் கையில் இதை போட்டிருக்கிறேன். யாருமே போட மாட்டாங்க, எத்தனையோ செட்டு மாற்றிட்டு இருப்பாங்க. நான் இவ்வளோ நாளாக அதை போட்டிருக்கேன். ஏன்னா அப்பப்போலாம் வந்து இது பண்ண மாட்டேன். இது நான் வைக்கிற பொட்டு. இது 2 போயிட்டு ஐட்டங்கள். அதுக்கப்புறம் வந்து இது வந்து திருக்கனூர் போன வாரம் திருக்கனூர் போயிருந்தேன். திருக்கனூருக்கு போகும்போது இதை வாங்கிட்டு வந்த மக்களே. ஒன்று 5 ரூபா. இது வந்து ஒன்று 15 ரூபா. இது வந்து எங்கள் தங்கச்சி வாங்கி கொடுத்தாங்க. நான் தலையிலே போடவே இல்லை. இதை எங்கள் தங்கச்சி வந்து வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து இது வாங்கி கொடுத்தே 2 வருஷம் இருக்கும். இதை நான் போடவே இல்லை, அது அப்படியே இருக்குது. இது மட்டும் நான் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி திருக்கனூர் போகும்போது வாங்கிட்டு 1 5 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 2 வாங்கிட்டு வந்த மக்களே. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, இது வந்து மெட்டி. என்ன மெட்டின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சூழ்நிலை பாருங்கள், மெட்டி சைடு மெட்டி போடுறதுனால அது வந்து காலே உருவி விழுந்துச்சு. அது வந்து அப்படியே கல்யாணம் பண்ண புதுசில் 2 காலில் மெட்டி 2 விரலில் மெட்டி போட்டிருப்பேன். ஒரு கால்லேயே 2 விரலில் அதில் வந்து உருவி வந்துச்சு. இதை கைட்டு வச்சுட்டேன், ஏன் தொலைஞ்சிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு இது அப்படியே கிடக்குது. அப்படி போடவே. இப்போ ஒரு விரலில் மட்டும் தான் மெட்டி போட்டிருப்பேன். இதெல்லாம் வந்து வளையல் எல்லாமே பொறிக்கிறதுனா செட்டாக வரும், எல்லாமே செட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எமர்ஜென்சிக்கு ஊக்கு பின்னுன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, இதெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ போய் ஆட்டி கேட்க முடியாது இல்லையா. அதனால் எமர்ஜென்சிக்கு இதெல்லாம் வந்து நிறையவே வாங்கி வச்சுக்குவேன். வேலைக்கு போகும்போது தான் ஊக்கு தேட முடியாது அப்படின்றதால இதை வாங்கி வச்சுக்கிட்டேன் மக்களே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மோதிரம் எங்கள் தங்கச்சி கொடுத்தாங்க. இது வந்து வெள்ளி மோதிரமாக என்னன்னு தெரியல, ஆனால் அவங்க கொடுத்து இப்போ என்கிட்ட 8-9 வருஷம் ஆகிடுது. என் கையில் வந்து லூஸாக இருந்துச்சு அவங்க கொடுக்கும்போது. இப்போயும் லூஸாக தான் இருக்குது என் விரலுக்கு. ஆனால் வந்து இதை நான் போட்டு கொஞ்ச நாள் தான் போட்டுருந்தேன், அப்புறம் கைட்டிட்டேன். ஏன் கைட்டினேன்னு எனக்கே தெரியல, லூஸாக இருந்ததுனால கைட்டிட்டேன்னு நினைக்கிறேன். எங்கள் தங்கச்சி கொடுத்தாங்க, அவங்க ஞாபகமாகவே இதை அப்படியே வச்சுருக்கிறேன் மக்களே. இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கூட ஆஹா நம்ம கொடுத்த மோதிரத்தை அக்கா என்ன வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு ஸ்டேப்லர்லாம் நிறைய கணக்கும் எங்கள் வீட்டில். இதெல்லாம் வந்து நல்ல ஸ்டேப்லர் தான். இதெல்லாம் அப்பப்போ போய் எங்கன்னா தேடணும் இல்லையா, அதனால் வந்து நான் இதிலே போட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன இருக்குது, அவ்வளோதான் மக்களே. அப்புறம் எதுவும் கிடைக்காது, எதுவும் அந்தளவுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கலாம் மக்களே. நான் அவ்வளோதான். நான் என்னுடைய பார்த்தீங்களா, நான் அதிகம் எதையும் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இதெல்லாம் வந்து பழசாயிடுச்சு, இதெல்லாம் வாங்கி திருப்பி எடுத்து வச்சிடலாம். இதுதான் நான் வச்சுக்கிற பொருள். சில பேர் நிறைய மேக்கப் சாதனங்கள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க, ஆனால் நம்மக்கிட்டலாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது மக்களே. திரும்ப அதில் எடுத்து போடலாம். இப்போ இந்த கம்மல் மட்டும் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இதை அம்மாட்ட வந்து கொடுக்கணும். அவங்க கேட்டாங்க 2 என்னம்மா பண்ண, என்கிட்ட 2 கொடுத்தா நீ மீதி 2 வச்சுருந்தால அது என்ன பண்ண, வேஸ்ட்டு பண்ணிடாத, என்கிட்ட கொடுத்தாங்க. சரி எடுத்து தரமான்னு சொன்னேன். இந்த கம்மலை போட்டுட்டு நம்ம எப்படின்னு பார்க்கலாம். போட்டாச்சு. அந்த தொங்குற மாடலில் இருந்துச்சுல அந்த கம்மல் தான் போட்டிருக்கிறேன். நல்லா இருக்குதானு தெரியல. இது வந்து பெருசாக இருக்குது சொரை பாருங்கள். இந்த கம்மல் வந்து பின்பக்கம் பட்டன் போட்டாலும் அது வந்து ஒரு மாதிரி தொங்குற மாதிரியே இருக்குது. அதனால் அதை வச்சுட்டேன். இதுதான் கொஞ்சம் ஸ்டிப்பாக நிற்கிது காதில், அதனால் இதை போட்டாச்சு மக்களே. பவுன் கம்மல் இல்லைன்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணாதீங்க பெண்களே, சரிங்களா.
நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சூழ்நிலை தகுந்த மாதிரி என்ன இருக்குதோ அதை போட்டுக்க வேண்டியதான். அசிங்கப்படவோ கூச்சப்படவோ கூடாது. ஏன் தெரியுமா? அசிங்கத்தையும் கூச்சத்தையும் விட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் நம்மளால் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் ஒரு பெண் ஜெயிக்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிக்கிட்டா? அது கிடையாது மக்களே. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா குழந்தைங்கள கல்யாணம் பண்ணாங்களா, குழந்தைங்கள பெற்றெடுத்தோமா, அந்த குழந்தைகளை நல்லபடியாக படிக்க வச்சு அதுங்களுக்கு ஒரு உத்தியோகத்தை வாங்கி கொடுத்து அதுங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அதுங்க நல்லபடியாக வாழுதுன்னு பார்த்தீங்க. அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம பிறந்தோம் இல்லையா, அந்தனுடைய ஒரு பிறப்பினுடைய அடையாளம் அதுதான். நம்ம என்னைக்கு குழந்தைங்கள நல்ல இடத்துல உட்கார வச்சு நம்ம அதுங்க தேவைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நல்லபடியாக ஒரு வாழ்ந்து காட்டுறோமோ அப்போ தான் வந்து நம்ம பிறப்பினுடைய முடிவு அங்கே தான் இருக்குது. சரிங்களா? அர்த்தம் அங்கே தான் இருக்குது. சொல்ல தெரியல எனக்கு. சரி, புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு. நான் சொல்கிறதுல ஏதாவது நியாயம் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஆடம்பர செலவை விரும்பாதீங்க. இந்த மாதிரி இருக்கத்தை வச்சு வாழுங்கன்னு நான் சொல்கிறேன் மக்களே. சிம்பிளாக அதுதான் வச்சுங்களா. கூச்சப்படாதீங்க, அசிங்கப்படாதீங்க. நம்ம கூச்சத்தையும் அசிங்கத்தையும் வெக்கத்தையும் கோழைத்தனத்தையும் விட்டா மட்டும் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதெல்லாம் விட்டுடுங்க. எங்கே போனால் ஐயோ அந்த கம்மல் கவரிங் கம்மல் போட்டிருக்குமே அப்படி யாரை பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படிலாம் வந்து நினச்சிடாதீங்க மக்களே. யார் எது நினச்சாலும் நமக்கு கவலையே கிடையாது. நம்ம